வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் ஹியூமன் ரிசோர்ஸ் குரூப்போடைய எக்ஸாம்ஸ் 2025 நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த லொக்கேஷனா கைகை சைட் பெங்களூரு, ஓகேங்களா, கர்நாடகா. உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது NPCIL கைகை சைட் HRM 01 2025 அண்ட் 26, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த எல்லா போஸ்ட்டுக்குமே, ஓகேங்களா, அசிஸ்டன்ட் கிரேட் HR, அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கிரேட் அண்ட் C and MM. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் அடுத்து ஃபில்டர், மெக்கானிஸ்ட், கார்பெண்டர் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ் இருப்பீங்க இல்லையா, ஆப்ரேட்டர், பிளான்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் ஆப்ரேட்டர், இந்த எல்லா போஸ்ட்டுக்கான மார்க் என்ன, கட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன மார்க் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கிரேட் ஃபினான்ஸ், அசிஸ்டன்ட் கிரேட் இந்த போஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் கேஸ்ட் அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 82% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்புறமா ஷெட்யூல் ட்ரைப் அண்டு அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் அண்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ரிசர்ச் இதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ 124, 121, 130, 120 அண்ட் 134, ஓகேவா. ஸோ அரௌண்ட் என்ன இங்கே ஒரு ட்ராபேக்னா, ஸோ எல்லாருமே மினிமம் 44 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, சிலபஸ் எல்லாம் எப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு வந்து 50 கொஷின் கேட்பாங்க. ஸோ 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின், 10 கொஷின் அண்ட் 10 கொஷின். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ என்ன கேட்பாங்கன்னா, இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ட்ரேடு, ஓகே, சப்ஜெக்ட்டு, ரீசனிங் அண்ட் மேத்ஸ், இது மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது, அட்வான்ஸ், ப்ரிலிமினரி, அட்வான்ஸு அண்டு ஸ்கில் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே முடித்தா தான் நீங்கள் வந்து டிவிக்கே வந்து குவாலிஃபை ஆகுவீங்க. ஸோ டிவி வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தால் நீங்கள் சேஃபாக இருக்கலான்றது எல்லாமே நாங்கள் கட் ஆஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து போஸ்ட் வைஸ் அண்ட் PWD கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா, கேட்டகரி A இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 109 மார்க்கும், Bஆ இருந்தீங்கன்னா 42, D அண்ட் Eஆ இருந்தீங்கன்னா 113 மார்க்ஸும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதர் கேட்டகரி, அந்த ஆப்ரேட்டர், எலக்ட்ரிஷியன், ஃபில்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ், மெக்கானிஸ்ட், டர்னர், டெக்னீஷியன் C அண்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன். ஸோ இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, ஸோ அண்டு ஸ்டேஜ் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க எப்படி செலக்ட் ஆகிருக்காங்கன்றது எல்லாமே இங்கே இருக்குது, சரிங்களா. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இதில் வந்து என்னென்ன மார்க் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்ரேட்டர்னால் மேக்ஸிமம் 73 அன்ரிசர்வ்டு இருக்கும். OBCக்கு வந்து 66 மார்க், ஓகே, 44%, ஹையஸ்ட்டாக 44% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிஷியன் அண்ட் ஃபில்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிஸ்ட் அண்ட் டர்னர். ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான போஸ்ட் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதில் இருக்கக்கூடிய PWD ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இவங்க வந்து A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரி, D அண்ட் E கேட்டகரியில் யாருமே கிடையாது. C கேட்டகரியில் மட்டும் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 114 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய PWD கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நர்ஸ் A, ஸோ அந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 104 வந்து அன்ரிசர்வ்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து வந்து அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 66, 83, 75. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்டு 88%, ஓகேவா, பர்சன்டைல் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, ஹெல்த் ஃபிசிக்ஸ், BSc ஃபிசிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து அன்று சொல்லி வந்து 55% வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கலாம் மேபி. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கான கிளாஸஸை வந்து நம்ம ரெகுலராக நம்ம டீச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.